வணக்கம் நண்பர்களே, யமுனையின் களம் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்றைக்கி ஒரு முக்கியமான நபரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலையுமே இவருக்கு இருக்கிற மரியாதை வேறு யாருக்குமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்பா அம்மா கூப்பிட்டா கூட, இருங்க நான் இவங்களோட பேசிகிட்டு இருக்கேன்ல, நான் வந்துடுறேன், ஒரு 5 நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறவங்க இருக்காங்க. குடும்ப உறுப்பினராக அதே போல் தொழில்துறையில் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த முக்கியமான நபர் யாருன்னு பார்க்கலாமா? இவங்க தான். மொபைல் ஃபோன், குறிப்பாக ஆண்ட்ராய்டு மொபைல். இது இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. சாப்பாடு இல்லாமல் கூட இருந்துருவாங்க, ஆனால் மொபைல் ஃபோன் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. குறிப்பாக குழந்தைகள் பார்த்திங்கன்னா, சாப்பாடு ஊட்டுற டைமில் இந்த மொபைல் ஃபோனை காமிச்சாதான் சாப்பிட்ற குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்திங்கன்னா, தொலைபேசி கையில் இல்லாமல் யாருமே கிடையாது. 1882ஆம் ஆண்டு முதல்ல சென்னையில் தொலைபேசி அறிமுகப்படுத்தப்பட்ட தினம் இன்றைக்கி. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா, முக்கியமான அலுவலகங்களில் தொலைபேசி வச்சுருப்பாங்க. ட்ரங்க் கால் மூலிமா தான் கால் புக் பண்ணி பேச வைப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விஞ்ஞானம் வளர்ச்சி அடைஞ்சிட்டு வந்த காலகட்டத்தில் ஊருக்கு ஒரு தொலைபேசி தான் இருக்கும். அது ஒரு கொஞ்சம் வசதி படைத்த வீட்டில் வச்சுருப்பாங்க. அந்த ஊருக்கே அந்த ஒரு தொலைபேசி தான் இருக்கும். ஃபோன் வரும், உங்கள் ஆள் வீட்டு போய் கூட்டிகிட்டு வந்து பேச வைப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா, வீட்டுக்கு 5 ஃபோன் 6 ஃபோன் இருக்குது. 4 பேர் இருக்காங்கன்னா 5 ஃபோன் வச்சுருக்காங்க. வீட்டுக்கு ஒரு ஃபோன் அப்படின்னு தனியாக எக்ஸ்ட்ரா வேறு ஒன்று. 4 ஃபோனுக்கும் ஈஸி பண்ணணும் அப்படின்னா அதுக்கே ஒரு ஆள் சம்பாதிக்கணும். அந்த அளவுக்கு இதனுடைய பயன்பாடு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இப்போது ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் அப்படின்னா அதில் நிறைய நன்மைகளும் இருக்குது, தீமைகளும் இருக்குது. முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் போய் நேரில் பார்க்க வேண்டியிருக்கும், வாங்க வேண்டியிருக்கும், பார்த்து பேச வேண்டியிருக்கும். இப்போ எல்லாத்துக்குமே வீடியோ கால் ஆப்ஷன் இருக்குது. பிக்சர்ஸ் ஷேர் பண்ணிக்கிறோம், அதிலிருந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். அதுலேருந்து ஒரு பெரிய வணிகமே நடந்துகிட்ருக்கு. அது ஒரு நல்ல விஷயம். தொலைதூரத்தில் இருக்கிறவங்கள நம்ம வீடியோ கால் மூலமாக பார்த்துக்கலாம், பேசிக்கலாம். இதெல்லாம் நல்ல விஷயந்தான். அதே போல் பார்த்திங்கன்னா, பணத்தை சேஃபாக வச்சுக்கிறதுக்கு நம்ம அக்கௌண்ட்லேயே வச்சுக்கிட்டு வேணுங்கிறவங்களுக்கு மொபைல் மூலமாகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது ஒரு விதத்தில் நல்ல விஷயந்தான். இது எல்லாமே தொழில் சார்ந்த விஷயங்கள். ஆனால் உறவு சார்ந்த விஷயங்களில் இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. குடும்ப நபர்கள்கிட்ட அதிக நேரம் செலவிடாத நிறைய பேர் இருக்காங்க இந்த ஃபோன்னால். ஒரு வீட்டிலே இருந்துக்கிட்டு நேரில் பார்த்து பேசிக்க மாட்டாங்க, ஃபோனில் தான் பேசிப்பாங்க, மெசேஜ் அனுப்பிச்சிப்பாங்க. எந்த அளவுக்கு நாம் இந்த ஃபோனை நம்ம கிட்ட வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு உறவுகள் எட்ட போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த பட்டன் ஃபோன் அப்படின்னு ஒன்று வந்தது. ₹1 காயின் ஃபோன், பட்டன் ஃபோன், இதெல்லாம் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா எஸ்டிடி பூத்து நிறையா இருக்கும். அங்கே போய் தான் ஃபோன் பேசணும். இந்த செல்லிடைப்பேசி வந்தது, கைபேசி வந்தது. அதுக்கு பிறகு பார்த்திங்கனாக்கா எல்லார் கையிலையுமே ஃபோன் தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிக்கிச்சு. இதில் அந்த பட்டன் ஃபோன் ரொம்ப காலில் விழுந்து கும்பிடலாம். ஏன்னா அது எத்தனை முறை கீழே போட்டாலும் எடுத்து அசம்பிள் பண்ணிட்டிங்கன்னா உடனே ஒர்க் ஆகும். ஆனால் இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனை கீழே போட்டோன்னா எடுத்து அது லைட்டை ஆன் பண்ணி அது மேலே வரதுக்குள்ளே ஓப்பன் ஆகி அது ஒர்க் ஆகுது அப்படிங்கிற விஷயம் தெரிகிற வரைக்கும் நமக்குள்ளே ஒரு படபடப்பே வந்துடும். ஏன்னா கீழே போட்டால் அது போச்சு, அவ்வளோதான். அதுக்கு ஒரு பூஜையை போட்டுட்டு மறுபடியும் இன்னொரு செலவு பண்ணி ஒரு ஃபோனை வாங்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் இந்த ஃபோன்கள் இருக்குது. இளைய சமுதாயம் பார்த்திங்கனாக்கா தன்னோட கூட பிறந்த ஒரு சகோதரனாகவே இந்த மொபைல் ஃபோனை நினச்சிக்கிறாங்க. அவங்க கூடயே அது இருக்குது, தூங்குது, பாத்ரூம்குள்ளேயும் போகுது, வெளியே வருது, எங்கே போனாலும் அவங்களோடைய அது பயணிக்குது. ஆனால் இவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி, ஏன்பா ஒரு ஃபோன் பண்ண மாட்டேயா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, இப்போ தான் நினச்ச உங்களுக்கு பண்ணலாம் அப்படின்னு நீங்களே கூப்பிட்டீங்க அப்படின்னு ஒரு மகா பொய்யை சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா, எனக்கு டைமே இல்லை கால் பண்ணுறதுக்கு, வீக்கெண்டில் பண்ணுறேன் இனிமேல் அப்படின்னு இன்னொரு பொய்யை சொல்லுவாங்க. அதை பற்றின புரிதல், அதை பற்றின தேவை, அதை பற்றின விவரம் தெரியாத பெரியவர்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா, இந்த ஃபோனை எவன்டா கண்டுபிடிச்சது, அவன் மட்டும் என் கையில் கிடைக்கட்டும் பாரு அப்படின்னு சொல்லி வசைப்பாடுகள் நிறையவே இருக்குது.
குழந்தைகள் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ கேம்ஸ் ஆடுறாங்க, அதே போல் நிறைய கார்ட்டூன் சேனல்ஸ் பார்த்து பார்த்து பழகுறாங்க. அதுக்கு சில குழந்தைகள் ரொம்பவே அடிமையும் ஆயிடுறாங்க. இதனால் அவங்களுடைய தூக்கம் கெடுது, படிப்பு கெடுது, உடல் நலம் கெடுது. முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகள்கிட்ட இருந்து இந்த மொபைல் ஃபோன்களை தள்ளியே வைங்க. கைக்கு எட்டாமல் இல்லை, அவங்க மனசுக்கு எட்டாத அளவுக்கு அவங்களுக்கு விளையாட்டில் ஆர்வத்தை கொடுங்க. அதே போல் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட பழகுற வாய்ப்பை கொடுங்க. அந்த எந்த ஒரு சோர்ஸும் இல்லாத குழந்தைகள் தான் இந்த மொபைல் ஃபோனை நாடுது. இந்த காணொளி மூலிமா உங்கள் எல்லாருக்குமே சொல்கிற விஷயம் ஒன்று தான். உயிர் இல்லாத இந்த செல்லிடைப்பேசிக்கு கொடுக்குற மதிப்பையும் மரியாதையையும் உயிர் இருக்கிற நம்ம பெற்றோர்களுக்கும் சக மனிதர்களுக்கும் கொடுங்க. எல்லார் கையிலுமே ஃபோன் இருக்குது, ஈஸி பண்ணி அதில் பேலன்ஸ் இருக்குது, சார்ஜ் போட்டு அதில் சார்ஜ் இருக்குது. தன்னோட பெற்றோருக்கு தினமும் ஒரு ஃபோனாவது பண்ணணும். அதிக தூரத்தில் இருக்கிற உறவுகளுக்கு மாதம் ஒரு ஃபோனாவது பண்ணணும் அப்படிங்கிற மனசு தான் இல்லை. உண்மைதான், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை. இந்த வீடியோவை பார்த்துட்டு தினம் ஒரு முறையாவது உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசுங்க. அதாவது வீட்டிலேருந்து வெளியில் விடுதியில் தங்கியிருக்கிற மாணவர்கள் மாணவிகள், இல்லைன்னா பணி நிமித்தமாக வெளியூரில் இருக்கிறவங்க, அவங்கள சொல்கிறேன் நான். உறவுகளுக்கு ஒரு ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேளுங்க. இந்த காணொளி மூலிமா இந்த ஒரு விஷயத்தை எல்லாரும் பண்ணணும்னு நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.